ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். शुक्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः. गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. वन्दे गुरुपदद्वन्द्वमवाङ्मनदगोचरं रक्तशुक्लप्रभामिश्यमदर्क्यं त्रैपुरं महः. नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदाशिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडगं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. आत्मा भिन्नदिवाकारं चिदानन्दगणं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे. शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति. सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूढवल्लभाश्लिष्टं कुङ्कुमपरागशोनं गोवलयनिजार कोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. अस्तु वश्रेयसे नित्यं वस्तु वामाङ्गसुन्दरं यतस्तृतीयं विदुषां दुरीयं त्रैपुरं महः. नत्वा श्रीगुगानन्दनाथपङ्केरुहद्वयं वरिवस्यारगस्य स्यादीपिका क्रियते धुना. विद्यानां च मनूनां मनुसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टाजयति तारं नरसिंहानन्दनाथगुरुः. वरिवस्यारगस्याख्य ग्रन्थो यस्वेन निर्मितः तत्र दुर्घटशब्दानाम् अर्थः संक्षिप्तकथ्यते. பரமகுஹ்யமான வரிவஸ்யா ரகசியத்தினுடைய முதல் அம்சத்துல பலவிதமான உச்சாரணங்கள், அதனுடைய மாத்ரா காலங்கள், உத்தாரணம் என்ன, உத்தாரண மந்திரம், வர்ணங்கள், அதனுடைய ஸ்வரூபம் என்ன, உச்சாரணம் எப்படி அதை உச்சாரணம் பண்ணணும், அதனுடைய பிரயத்தனம் என்ன, எந்தெந்த ஸ்தானங்களில் பட்டு வெளியில் வருது அந்த சப்தமானது அப்படிங்கிறத பற்றி, ஜபம் செய்யும்போது நம்ம பண்ண வேண்டிய பாவிக்க வேண்டிய அவஸ்தைகள், சூன்யம், விஷுவம் இத்தியாதி விஷயங்களை ரொம்ப விஸ்தாரமாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே ரெண்டாவது அம்சம் பிரவேசிக்கிறோம். குருநாதால் கூட இருந்து இதை புரிகிற மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரெண்டாவது அம்சம் நார்த்தஜான விஹீனம் சப்தஸ்யோச்சாரணம் ஃபலதி பஸ்மனி
வன்ஹி விஹீனே ந பிரக்ஷிப்தம் ஹவிர்ஜ்வலதி. அர்த்தமஜானானாம். நம்ம புஸ்தகத்துல ரெண்டு நாக்காரம் இருக்கு. நான்ங்கிறது ரெண்டு இருக்கு, ஒரு நாம்னு ஒண்ணு இருக்கு. கடைசியில நான்கிறது மட்டும் ரெண்டு இருக்கு. ஒரு நா மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாவை எடுத்துட வேண்டியிருக்கும். அதுல அர்த்தமஜானானாம் நானாவித சப்தமாத்திர பாட்டவதாம் உபமேயச்சக்ரீவான் மலயஜபாரஸ்ய போடைவ. ராம் ராம். புருஷார்த்தான் இச்சத்பிஹி புருஷைரர்த்தாः பரிஜ்ஞேயாः அர்த்தாநாதர பாஜாம் நைவார்த்தः பிரத்யுதானர்த்தः. முதல் 3 ஸ்லோகம் 54, 55, 56 அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸா அங்க முதல் அம்சத்திலேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்துன்னு வந்தோம்னா 54வது ஸ்லோகத்திலேருந்து இங்க ஆரம்பிக்கிறோம். 2வது அம்சத்தினுடைய முதல் 3 ஸ்லோகத்தை இப்ப படிச்சிருக்கோம். இதுல இவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ந அர்த்தஜான விஹீனம் சப்தஸ்ய உச்சாரணம் பலதி பஸ்மனி வன்னி விஹீனே ந பிரக்ஷிப்தம் ஹவிர்ஜ்வலதி. அர்த்தத்தினுடைய ஞானம் இல்லாமல் எவன் ஒருவன், எந்த ஒரு சாதகன் இந்த மந்திரங்களையோ இந்த உச்சாரணங்களையோ சப்தங்களையோ சொல்லிட்டு இருக்கானோ, அர்த்தத்தினுடைய ஞானம் இல்லாமல் யார் ஒருவன் சொல்லிட்டு இருக்கானோ, அது எதை மாதிரி அப்படின்னு ஒரு உபமானம் ஒண்ணு கொடுக்கிறார். பஸ்மனி வன்ஹி விஹீனே ந பிரக்ஷிப்தம் ஹவிர்ஜ்வலதி. ஹவிச அக்னியிலத்தான் ஜுவாலையிலத்தான் கொடுக்கணும். நல்ல ஜுவாலையா எரிஞ்சின்னு இருக்கக்கூடிய பிராஜ்வல்யமான இருக்கக்கூடிய அக்னியிலத்தான் ஹவிச கொண்டு கொடுத்து ஹோமம் பண்ணணும். ஆனா ஹவிஸ் எல்லாம் இதெல்லாம் அடங்கி போய், அக்னி எல்லாம் அடங்கி போய் பஸ்மம் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் ஆஜ்யத்தினால ஹோமம் பண்ணினான்னா அது எப்படி வியர்த்தமோ அப்படின்னு இந்த இடத்துல கொஞ்சம் கடுமையா சொல்றார். பார்ப்போம் அதையும். ந அர்த்தஜான விஹீனம் சப்தஸ்ய உச்சாரணம் பலதி பஸ்மனி. பஸ்மத்துல வன்ஹி விஹீனே அக்னியே இல்லாமல் இருக்கக்கூடிய, ந விஹீனே வன்ஹி விஹீனே ந பிரக்ஷிப்தம் ஹவிர்ஜ்வலதி. ஹாவிர் பாகமா இருக்கக்கூடிய ஹவிச அக்னியில கொடுத்தா அது நல்ல ஜாஜ்வல்யமானமாக அது எரியும். அது அந்த தேவதைக்கு போய் சேரும். ஆனா பஸ்மத்துல கொண்டு போய் ஒரு அக்னி இல்லாத பஸ்மத்துல கொண்டு போய் ஒரு ஹவிச ஆகுதி கொடுத்தாக்க அது எப்படியோ அப்படின்னு ஒரு உபமானத்தை இந்த இடத்துல வைக்கிறார். 2வது ஸ்லோகத்தில் சொல்றார், அர்த்தமஜானானாம் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல், அர்த்தம் அஜானானாம் நானாவித சப்தமாத்திர பாட்டவதாம் பலவிதமான சப்த மாத்திரம் சப்தங்களை மட்டும் உச்சாரணம் பண்ணி வந்தால், மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை எல்லாத்தையும் அர்த்தம் தெரியாமல் ஒத்தன் சொல்லிட்டு வந்தால் அது எப்படி இருக்குன்னு 2வதா ஒரு உபமானம் கொடுக்கிறார். உபமேயச்சக்ரீவான் மலயஜபாரஸ்ய போடைவ. கழுத மேல சந்தனக்கட்டையை வச்சு ஏற்றி போடலாம். ஒரு கழுத அது மேல லோடு வச்சு சந்தனக்கட்டை எல்லாத்தையும் வச்சு ஏற்றி மேல முதுகுல அது எவ்வளவு வச்சாலும் தாங்கும் வச்சு ஓட்டிட்டு போறது. அப்படின்னா அந்த கழுதைக்கு ஏதாவது அந்த கந்தத்தினுடைய சுகந்தமோ ஏதாவது தெரியுமோ அப்படின்னா சுமந்துட்டு போறதுக்கு தான் தெரியும். அத மாதிரி அர்த்தத்தை தெரிஞ்சுக்காமல் மந்திரத்தை மேல மேல மந்திரங்களை வாங்கிண்டு ஜபம் பண்ணிண்டு
இருக்கக்கூடியவன் எப்படி அப்படின்னா கழுத மேல ஏத்தின சந்தனக்கட்டை போல அப்படிங்கிறார். நான் சொல்லலப்பா, இது பாஸ்கர் ராயர் கொடுத்திருக்கிற ஸ்லோகம். 3வது ஸ்லோகம், புருஷார்த்தான் இச்சத்பிஹி புருஷைரர்த்தாஹ பரிஜ்ஞேயாஹ அர்த்தான் அர்த்தானாதரபாஜாம் நைவார்த்தஹ பிரத்யுதானர்த்தஹ. புருஷார்த்தங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவனானவன் தன்னுடைய புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம அர்த்த காம மோட்ச அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தங்கள்ல நாடுபவன் அது யார் ஒருவன் அது வேணும் அப்படின்னு இச்சையோட ஆசையோட தர்மத்தையோ காமத்தையோ அர்த்தத்தை சம்பாதிக்கிறதோ மோட்ச ஹேதுவாக இருக்கக்கூடியதை சம்பாதிக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் புருஷார்த்தங்களை அடையக்கூடியவன் அது எப்படி அது சொல்லியிருக்குன்ற விஷயங்களை தெரிஞ்சுண்டு பண்ணினாத்தான் அது சேருமே தவிர அந்த புருஷார்த்தத்தை அடைய இது தெரியாமல் யார் ஒருவன் பண்றானோ அவனுக்கு நிச்சயமா புருஷார்த்தமானது கிட்டாது அப்படின்னு மேல சொல்லிட்டு கிட்டாதுங்கிறதோட நிறுத்தாம விபரீதமானது வேற ஏற்படும்னு சொல்ற. விபரீதம்னா என்னன்னா ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு இவனாவே சுயமாவே ஏதோ ஒண்ணுத்த நினைச்சுண்டு விபரீதமாகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புருஷார்த்தான் இச்சத்பிஹி யார் ஒருவன் புருஷார்த்தத்தை விரும்புகிறானோ மோட்சம்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தத்தை யார் ஒருவன் விரும்புகிறானோ அவன் புருஷார்த்தாக பரிஜ்ஞேயாக அவன் அதை அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். அர்த்தான் அது அப்படி இல்லைன்னா என்ன அவன் அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்காது அப்படிங்கிறது போது போய் விபரீத பலன் வேற ஏற்படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. விபரீத பலனும் கிடைக்கும். ஏன்னா இவனாவே ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சுண்டு இப்படிதான் இதனுடைய அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு இவனாவே தேவனத்தை நினைச்சுண்டு வழி மாறி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு 3 ஸ்லோகத்துல கொஞ்சம் கடுமையாவே பேசுறார். ஏன் இந்த கடுமையா இப்படி பேசுறாருன்றதுக்கு பாஸ்கர் ராயர் இப்படி கடுமையா பேசலாம், அவர் எல்லாம் இதெல்லாம் விஷயங்கள் நன்னா தெரிஞ்சவர். இது என்னத்துக்கோசரம் இது இப்படி சொல்றார் அப்படின்னா இப்படி சொன்னாலாவது அர்த்தத்தை இவன் சாதகன் தெரிஞ்சுக்க மாட்டானான்ற தயா அப்படிங்கிற கருணையினால பேசுறார். திட்டிப்டார்னு அர்த்தமா நினைச்சுக்க வேணாம், திட்டிப்டார் நினைச்சுக்க வேண்டாம். இவர் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா ஆனா இவர் இப்படி சொல்றாரு, நம்ம குருநாதால லலிதையா இருக்கக்கூடிய அம்பாள் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன் நீங்க? அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு சொல்றானோ தெரிஞ்சுக்காம சொல்றானோ ஏதோ உதாரமா இருக்கக்கூடிய ஆளுவன் மற்ற எதையோ கண்டதையும் செஞ்சுட்டு இருக்காம ஏதோ நல்ல வழிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து மந்திரத்தையும் வாங்கிட்டு கிரகிச்சுண்டு ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கானே அவனை போய் அம்பாள் வந்து விபரீத பலனை கொடுத்துருவாளா இல்ல அப்படிதான் கையை விட்டுருவாளா அம்பாள் அப்படின்னா நிச்சயமா விட மாட்டா. என்ன பண்றா அப்படின்னா தானே குரு அப்படிங்கிற ஸ்தானத்தை வேஷத்தை போட்டு வந்து புரியாத இருக்கக்கூடிய அர்த்தம் தெரியாத ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு கருணையோட அர்த்தத்தை சொல்லி வச்சு புரியற வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லி வச்சு அவனை தன்னை போல ஆக்கிடுறான், தானாவே ஆக்கிடுறான், குருவாவே ஆக்கிடுறார், லலிதையாகவே ஆக்கிடுறார். அப்படி அபார கருணா அப்படின்னா லலிதையானவள் என்ன பண்றா அப்படின்னா குரு அப்படிங்கிற வேஷத்தை தரிச்சுண்டு வந்து இந்த சாதகனுக்கு அஜானத்தோட இருக்கக்கூடிய எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின புண்ணியவசாத்து அவனுக்கு போதிச்சு விரும்பின மந்திரத்தை மட்டும் போதிக்காமல் அதனுடைய அர்த்தங்களையும் புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்து அவனை எப்படியாவது புரிய வச்சு, ரொம்ப கடுமையா தான் இருக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் இது சிரமம். புரிஞ்சுட்டாச்சுன்னா ஆஹா ஆனந்தம் தான். அந்த மாதிரி நம்மளை கரையேத்தி தானாகவே ஆக்கின்றாள் அம்பாள்.
அப்படிங்கிறது தான் இதனுடைய பரம கருணை. ஏதோ திட்டிப்டார் நினைச்சுக்க வேண்டாம். 3 விதமான விஷயங்களை சொல்லி சொல்றார். முதல் விஷயத்துல சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஹவிஸ் அக்னியில கொடுக்கக்கூடிய ஜுவாலையானது ஹவிஸானது பஸ்மத்துல கொடுத்ததாக ஆக்கிடாதீங்கோ, ஜுவாலையில கொடுங்கோ அப்படின்னு நம்மள தூண்டுறார். ஏதோ சுமந்துட்டு போகக்கூடியது மாதிரி வச்சுக்காமல் அதை அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதை அனுபவிச்சு ஜபம் பண்ணினாக்க அதனுடைய பலன் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத 2வது ஸ்லோகத்தினால புரிய வச்சு 3வது ஸ்லோகத்துல புருஷார்த்தங்கள் கிடைக்கிறதுக்கு விபரீத பலன் கிடைச்சிடும்னு நினைச்சுன்னு பயந்துடாதீங்கோ, இவ்வளவுதான் இதனுடைய அர்த்தம், இதுக்கு மேல நான்கிறத புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்லி நமக்கு போதிக்கிறார். நம்ம குருநாதாளுடைய கருணையை பிரார்த்திச்சுண்டு மேல அவளுடைய என்னென்ன சொல்ல வரார் அர்த்தங்கள் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய அர்த்தங்களை கிரகிச்சுப்போம். அதாத என்னென்னலாம் இருக்கு இதுல அப்படின்னா, அதாதஹ பூர்ண காயத்ரியாக பிரதிபாத்யோர்த்த ஆதிமஹ பாவார்த்தஹ சம்க்ஷிப் சம்பிரதாயார்த்தஹ நிகர்பார்த்தஹ துரியகஹ கௌலிகார்த்தஹ ரகஸ்யார்த்தஹ மகாதத்வார்த்தஹ ஏவச நாமார்த்தஹ शब्दरूपार्थः च अर्थो नाम नामैकदश दशगः शक्तार्थः सामरस्यार्थः समस्तसगुणार्थः अर्थकौ महावाक्यार्थ इत्यर्थाः पंचदश्याः स्वयं ஸ்வசம்மிதாக அப்படின்னு பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமானது 15 அக்ஷரத்தோட இருக்கே, அதனால 15 விதமான அர்த்தங்களை நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 15 நல்ல வேலை 15 அக்ஷரத்தோட இருந்தது. 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய இந்த மந்திரத்துக்கு 15 விதமான அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இதுல 3வதா இருக்கக்கூடிய சம்பிரதாயார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அர்த்தத்துக்குள்ள மட்டுமே, 3வதா இருக்கக்கூடிய சம்பிரதாயார்த்தம்னு சொல்றதுக்குள்ளேயே அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மெய்யெழுத்து உயிரெழுத்த பிரிச்சு 37 அக்ஷரங்கள் அப்படின்னு ஸ்வரங்கள் க அப்படின்னு எடுத்தோம்னா இக்கு பிளஸ் அ க அப்படிங்கிறது, ஏ அப்படிங்கிறது 1, ஈ அப்படிங்கிறது 1 வவல், லகாரம் எடுத்துட்டோம்னா இல்லு அ, இப்படியாக பிரிச்சு ஹ்ரீம்காரத்துக்கு இஹு இரு ஈ இம்மு நாதம் அப்படிங்கிறத 1ஆ கணக்கு பண்ணி இப்படியாக கணக்கு பண்ணிட்டு வந்தாக்க 37 அக்ஷரங்களாக பிரிச்சு அந்த சம்பிரதாய அர்த்தத்துக்குள்ள மட்டுமே 37 விதமான அர்த்தங்கள் இதுல இருக்கு அப்படிங்கிறதையும் துணிக்கிறார். அது சம்பிரதாய அர்த்தத்தை பார்க்கும்போது அந்த 36 என்ன, 37வது என்ன, அது எப்படி நம்மளுடைய தத்துவங்கள் சொல்றோம் 36 தத்துவம், அந்த தத்துவங்களோட சமரசப்படுத்தி அதுக்கு மேல இது எல்லாவற்றுக்கும் அதீதமா இருக்கக்கூடிய ஞான ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு 37 அர்த்தங்களை சொல்லி 36 தத்துவங்களோட அதுக்கு அதீதமா இருக்கக்கூடிய ஞான ஸ்வரூபத்தை காமிச்சு 37 அர்த்தத்தை சொல்ல போறார். இதை தவிர இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் அர்த்தமானது பூர்ண காயத்ரியாக பிரதிபாத்தியார்த்த ஆதிமக. ஆதிமக முதல் அர்த்தம் என்னது அப்படின்னா, பூர்ண காயத்ரி அப்படின்னு சொன்னா சதுஷ்பதா காயத்ரின்னு சொல்லக்கூடிய 4 பாதத்தோட இருக்கக்கூடிய காயத்ரி இருக்கு, அதோட அன்வயப்படுத்தி அதுல என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோ அதே அர்த்தம் தான் ஒரு கூட்டத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர போறோம். ஒரு கூட்டத்துக்கும் வாக்பவ கூட்டம் அப்படின்னு சொன்னா வாக்பவ கூட்டத்துக்குள்ள பூர்ண காயத்ரியினுடைய அர்த்தமானது எப்படி சமன்வயப்படுத்துறது. காமராஜ கூட்டம்னு சொல்லக்கூடிய 2வதா இருக்கக்கூடிய மந்திரத்தை எடுத்துட்டா அதுக்குள்ள
பூர்ண காயத்ரியினுடைய அர்த்தமானது எப்படி அன்வயப்படுத்துறது? மூணாவது கூட்டமா இருக்கக்கூடிய சக்தி கூட்டத்தை எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அக்ஷரத்தையும் இதோட சேர்த்து பூர்ண காயத்ரியோட சமன்வயப்படுத்தி பூர்ண காயத்ரியுடைய அர்த்தமானது இதுக்குள்ள எப்படி துணிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு கூட்டத்தையும் தனித்தனியா பூர்ண காயத்ரியோட அன்வயப்படுத்தி கொடுக்க போறார். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அவகாசத்துல முதல் கூட்டத்தை மட்டும் நம்ம பார்த்தாலே பெரிய விஷயம். ரொம்ப துரூகமான விஷயமா இருக்கு. ரொம்ப கவனத்தோட கேட்டு நல்லா உள்வாங்கிட்டு தியானம் பண்ணினாலே ஒழிய இந்த அர்த்தமானது சித்திக்கிறதுங்கிறது குரு கிருபையில சித்திக்கும். நல்லா கவனமா கேட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சுண்டு ஆழ்ந்த தியானம் கேட்ட விஷயங்களை திருப்பி திருப்பி மனனம் பண்ணி ஆழ்ந்த தியானமாக நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருந்தால் குரு கிருபையில இது சித்திக்கும் அப்படிங்கிறதுல சம்சயமே கிடையாது. இப்போ அதாதக பூர்ண காயத்ரியாக பிரதிபாத்தியோர்த்தே ஆதிமக முதல்ல சொல்லக்கூடிய அர்த்தமானது பூர்ண காயத்ரியினுடைய பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய அர்த்தமானதை முதலாக சொல்ல போறோம். அடுத்தது லிஸ்ட் கொடுத்துட்டார். முதல்ல பாவார்த்தக, ரெண்டாவது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும் போது எந்த பாவத்துல பாவத்தினுடைய அர்த்தத்தை வச்சுண்டு பாவிச்சு ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தம். சம்பிரதாயார்த்தம் அப்படிங்கிறது மூணாவதா. சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா இந்த 36 தத்துவங்கள், அதுக்கு மேல அதீதமா இருக்கக்கூடிய ஞானம், 4 ஆத்மவஸ்து அப்படிங்கிறத புரிய வச்சு 37 விதமான விஷயங்களை அதுல இருக்கக்கூடிய ஸ்வரங்களை வச்சுண்டு ஒரு ஒரு அக்ஷரத்தினுடைய ஸ்வரத்தை வச்சுண்டு மூணாவதா ஒரு அர்த்தம் சொல்ல போறார். நிகர்பார்த்தஸ்துரியக, நிகர்பார்த்தம் அப்படிங்கிறது 4வதான அர்த்தம். கௌளிகார்த்தக, கௌளிகார்த்தகன்னு 5வதா இருக்கக்கூடிய அர்த்தமானது. ரகசியார்த்தக, அதுல இருக்கக்கூடிய ரகசியமான அர்த்தம்ன்றது 6வது. மகா தத்துவார்த்தக அப்படிங்கிறது 7வது. நாமார்த்தக 8வது நாமார்த்தம். சப்த ரூபார்த்தக, சப்த ரூபம் அதுல இருக்கக்கூடிய சப்தத்தினுடைய ரூபம் என்னங்கிறது அர்த்தத்தை சொல்றது 9வது. நாமைக தசக, நாமார்த்தம் அப்படிங்கிறது 10வதா இருக்கக்கூடிய நாமைக தேசார்த்தம். நாம தேசம் அப்படின்றது என்ன அப்படிங்கறத பத்தி 10வதான இருக்கக்கூடிய அர்த்தம். சக்தியார்த்தக 11வதா இருக்கக்கூடியது சக்தி அர்த்தம்னு ஒண்ணு சொல்ல போறார். சாமரஸ்யார்த்தம், அதுல இருக்கக்கூடிய சாமரஸ்யமா இருக்கக்கூடிய அர்த்தம் என்னங்கிறது 12. சமஸ்த குணார்த்தக, அது சகுணார்த்தக. அதுக்கப்புறம் சமஸ்தார்த்தம் சகுணார்த்தம்ன்றது 14. அப்புறம் 15வது மகா வாக்கியார்த்தக. இப்படியாக 15 விதமான அர்த்தத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டோம். திரிபுரோபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபுர தாபினி உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய திரிபுர உபனிஷத் ஒண்ணு ஈஸ்வர நம்ம பஞ்ச சாக்த உபனிஷத்துல சொல்லிட்டு இருக்கக்கூடிய உபனிஷத் இல்ல. திரிபுரா தாபினி உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த திரிபுரா தாபினி உபனிஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து இப்போ முதல்ல காயத்ரியினுடைய அர்த்தத்தை மேல சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம பார்க்க போறது 60, 61 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகத்தினால முதல் பாதத்தினுடைய முதல் கூட்டத்தினுடைய வாக்பவ கூட்டமாக இருக்கக்கூடிய 5 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய வாக்பவ கூட்டம், அந்த 5 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய வாக்பவ கூட்டத்தை 4 பாதமாக இருக்கக்கூடிய காயத்ரியோட சமன்வயப்படுத்தி இப்ப மேல அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல முதல்ல நம்ம ஆன்சருக்கு போயிட்டு அப்புறம் கொஸ்டினுக்கு போய் மேல புரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னாதான் சொல்லும் போது அந்த ஆன்சரை வச்சு நம்ம சமன்வயப்படுத்திக்க முடியும். காயத்ரியில் இருக்கக்கூடிய முதல் பாதம் காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் அப்படிங்கிறது முழுசா சொல்லிடக்கூடாது. சதஸ்ல சொல்லிடக்கூடாது, வாயை விட்டு வெளியில சொல்லிடவே கூடாது. மனசுக்குள்ளேயே தியானிக்க வேண்டியது. அதனால பாதமா சொல்லிட்டோம்னா அந்த விதியானது பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுனால, ரெண்டாவது இங்க எடுத்திருக்கக்கூடிய விஷயமானது மந்திரத்தை டைரக்டா சொல்றதுனால உச்சாரணம் பண்ணாமலும் சொல்ல முடியாது. அதனால பாதமாக பார்த்துடலாம். தத்து அப்படிங்கிறது முதல் பாதத்தினுடைய முதல் பதம்.
சவிதுர்வரேண்யம் அப்படிங்கிறது முதல் பாதத்தினுடைய இரண்டாவது பாதம். தத்து அப்படிங்கிறது பஞ்சதிசி மந்திரத்தினுடைய முதல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய ககாரத்தை குறிக்கிறது. எப்படி குறிக்கிறதுங்கிறது அர்த்தத்தை சொல்ல போறார். இப்ப முதல்ல எந்தெந்த அக்ஷரமானது காயத்ரியினுடைய எந்த பதத்தை சொல்றதுங்கிறத முதல்ல புரிஞ்சுண்டு அப்புறம் அதனுடைய அர்த்தத்துக்கு போனா நமக்கு ஈஸியா புரியுங்கிறதுனால இப்படி முதல்ல சொல்லிட்டு அது சொல்லலாம்னு தோன்றது. இவர் புக்ல போட்டிருக்கிறது வந்து அப்படி சொல்லல. புக்ல போட்டிருக்கிறது டைரக்டா மீனிங்கை சொல்லின்னு வந்துவிட்டு கடைசியில இது சங்கேதமாக புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டார். ஆனா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா புரியணுங்கிற ஒரு கிருபையினால குரு இப்படி சொல்ல சொல்லி நமக்கு இப்படிதான் கோடா சாஸ்திரம் இப்படிதான் இது சொல்லிவிட்டு மேல ஆரம்பிச்சார். அதே ரீதியில தத்து அப்படிங்கிற முதல் அக்ஷரமானது முதல் சப்தமானது க அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அக்ஷரத்தை சமன்வயப்படுத்துறது எப்படிங்கிறது அர்த்தத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். சவிதுர்வரேண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பாதத்தினுடைய இரண்டாவது பாதம் அது இரண்டாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரத்தை புரிஞ்சுக்கணும். சவிதுர்வரேண்யம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமானதோ அதே அர்த்தமானது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துல எப்படி வருதுங்கிறத அர்த்தம் சொல்ல போறார். இப்ப முதல் ரெண்டு அக்ஷரம் பார்த்துட்டோம், ககாரம் பார்த்துட்டோம், ஏகாரத்தை பார்த்துட்டோம். இது மூணாவதா இருக்கக்கூடிய ஈ அப்படிங்கிற அக்ஷரமானது அதுக்கு இரண்டாவது பாதம் காயத்ரியினுடைய இரண்டாவது பாதமா இருக்கக்கூடிய வர்கோ தேவஸ்ய தீ தீயோட நிறுத்திக்கணும். வர்கோ தேவஸ்ய தீ அப்படின்னு பிரிச்சு பஞ்சதிசியினுடைய மூணாவது அக்ஷரத்தினுடைய அர்த்தமானது சமன்வயப்படுத்த போறார். நாலாவது மஹி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதம் அது மட்டும் லகாரத்தை குறிக்கிறது. 4 அக்ஷரம் முடிஞ்சு போச்சு. 5 அக்ஷரமா இருக்கக்கூடிய முதல் கூட்டத்தினுடைய அக்ஷரங்கள்ல ககாரத்தை சொல்லிவிட்டார், ஏகாரத்தை சொல்லிவிட்டார், ஈகாரத்தை சொல்லிவிட்டார், லகாரத்தை சொல்லிவிட்டார். பாக்கி மிஞ்சறது என்னன்னா கிருல்லேகை மட்டும் பாக்கி இருக்கு. இந்த கிருல்லேகையானது எதை சொல்றது அப்படின்னா மூணாவது பாதத்தையும் 4வது பாதத்தையும் சேர்த்து ஹ்ரீம்காரமானது அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்றார். தியோ யோன பிரஜோதியாதே பரோரஜதே சாவதோம் அப்படின்னு இருக்கக்கூடிய பாதங்கள் ஹிர்லேகையினுடைய அர்த்தத்தை சொல்றது. இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம மனசுல திருடமா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றோம். தத்துங்கிற பதம் முதல் அக்ஷரம், சவிதுர்வரேண்யம் இரண்டாவது அக்ஷரம், வர்கோ தேவஸ்ய தீ மூணாவது அக்ஷரம், மஹி 4வது அக்ஷரம். பாக்கி உள்ளது அதனுடைய 3வது பாதமும் 4வது பாதத்தையும் சேர்த்து சொன்னா அது ஹிர்லேகையை குறிக்கிறது. இது வரைக்கும் ஆன்சர். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் சொல்லியாச்சு. இப்போ எப்படி தத்து அப்படின்னு சொன்னா அது எப்படி ககாரம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இத மாதிரி ஒரு கூட்டத்துக்கும் சொல்ல போறார். இந்த முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய காயத்ரியை மட்டும் ஸ்பஷ்டமா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இரண்டாவது இது இருக்க கூட்டம் இருக்க காமராஜ கூட்டத்தையும் சக்தி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை புரிஞ்சுக்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸி. ஏன் அப்படின்னா இதுல எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போறார். அதனால கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த முதல் பாதத்துல இருக்கக்கூடிய முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் 5 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை பூர்ண காயத்ரியோட எப்படி சமன்வயப்படுத்துறதுங்கிறத திருடமா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா 2வது கூட்டத்துக்கும் 3வது கூட்டத்துக்கும் ரொம்ப சுலபமா நம்ம புரிஞ்சுன்ற முடியும். அப்படிங்கிறதுனால முதல் கூட்டத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துனாலும் பரவாயில்ல, அவகாசம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, நிதானமா அதுல இருக்க சொல்லிருக்கிற விஷயங்களை ஸ்பஷ்டமா புரிஞ்சுன்றோம். இப்ப முதல் அக்ஷரத்தில் இருக்கக்கூடிய காமயதே சககாரஹ காமோ பிரம்மைவ தத்பதார்த்தஹ சவிதுர்வரேண்யமிதி வை சவிதுः ஸ்ரேஷ்டம் द्वितीय वर्णार्थः सर्वान्तर्यामी
भर्गो देवस्य दीति तुर्यार्थः पृथ्वी मही लकारस्तृतीय तुरीयाग्रि போதிகா மாயா. மேலோட பார்த்தோம். இப்ப நம்ம சொன்ன விஷயத்த அப்படியே இங்க சொல்லியிருக்கார். காமயத்தே ச ககாரஹ. காமயத்தே அப்படின்னு சொல்லக்கூடியது ககாரஹ. காமோ பிரம்மைவ தத் பதார்த்தஹ. இதுக்கு இந்த முதல் லைனுக்கு ககாரம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்தை பற்றி ரொம்ப விஸ்தாரமா இந்த இடத்துல சொல்லியிருக்கார். சவிதுர்வரேண்யமிதி வை சவிதுஹு சிரேஷ்டம் ரெண்டாவது அக்ஷரம். துதீய வர்ணார்த்தா ரெண்டாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரமானது சவிதுர்வரேண்யம் அப்படிங்கிறதோட அர்த்தம் இதோட சமன்வயப்படுத்துறது. சர்வாந்தர்யாமி தது ததத் பர்கோ தேவஸ்ய தி இது துர்யார்த்தா. அடுத்தது சர்வ அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பர்கோ தேவஸ்ய தி அப்படிங்கிறது மூணா துரியார்த்தா. அப்புறம் பிருத்திவி அப்படிங்கிறது மஹி அப்படின்னு சொல்லக்கூடிய லகாரத்தை சொல்றது. லகாரஸ் துரியஸ் அதுக்கு மேல உள்ளது எல்லாமே, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அங்கிரியங்கள் எல்லாமுமே மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிருலேகையை குறிக்கிறது. அவ்வளவுதான் ஸ்லோகத்துல புரிய வச்சிருக்கார். முதல் அக்ஷரமானது ககாரமானது தத்து அப்படிங்கிற பதமானமும், சவிதுர்வரேண்யம் அப்படிங்கிறது ரெண்டாவது அக்ஷரத்தையும், பர்கோ தேவஸ்ய தி அப்படிங்கிறது மூணாவது அக்ஷரத்தையும், மஹி அப்படிங்கிறது நாலாவது அக்ஷரத்தையும், பாக்கி இருக்கக்கூடிய பூர்ண காயத்ரியில் இருக்கக்கூடிய பாக்கி உள்ள அக்ஷரங்களானது ஹிருலேகையா இருக்கக்கூடிய மாயா பீஜமா இருக்கக்கூடிய ஹிருலேகையை குறிக்கிறது அப்படின்னு ஸ்லோகத்துல கொடுத்துட்டார். இப்படி சொன்னா ஒன்றும் புரியாதுங்கிறதுனால இதுக்கு அவரே வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. என்ன வியாக்கியானம் கொடுக்கிறார்? ஓம் தத்சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா இது ஸ்மிருதேஹே. கீதையில 17வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துல ஓம் தத்சதிதி நிர்தேஷ பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓம்னு சொன்னாலோ, தத்து அப்படின்னு சொன்னாலோ, சத்து அப்படின்னு சொன்னாலோ, ஓமு தத்து சத்து அப்படின்ற அக்ஷரங்கள் எங்க சொன்னாலும் அவைகள்லாம் எதை குறிக்கிறதுனாக்க பிரம்மத்தை குறிக்கிறது. ஓம் தத் சதிதி நிர்தேசா. பிரம்மத்தை சொல்லவே முடியாது இல்லையா? பிரம்மம் அப்படிங்கிறத அனிர்வச்சனீயம், மனசுக்கும் வாக்குக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது பிரம்மஸ்வரூபம். இருந்தாலும் ஏதோ ஒண்ணுத்த சொல்லி இத மாதிரி அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறதுக்கு வேதங்களே கொடுத்திருக்கக்கூடிய சப்தங்கள். ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு ஏன் சொல்றோம்? காயேன வாஜா பண்ணிவிட்டு சமர்ப்பணம் பண்ணும்போது ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்றோமே. ஏன் சொல்றோம்? ஓம் தத்து சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமுமே டைரக்டா பிரம்மத்தையே குறிக்கிறது. பிரதீகம்னு சொல்லுவா. பிரதீகம்னாக்க டைரக்டா அதை சொல்ல முடியாத விஷயங்களை ஏதோ ஒண்ணுத்த சொல்லித்தானே புரிய வைக்கணும் அப்படின்னு பகவான் வாக்குனால 17வது அத்தியாயத்துல பகவான் வாக்குனால சொன்னது என்னன்னா ஓம் தத்சதி நிர்தேச பிரம்மணஹ திரிவித ஸ்மிருதா. ஓம்னு சொன்னாலோ, தத்து அப்படின்னு சொன்னாலோ, சத்து அப்படின்னு சொன்னாலோ, இந்த 3 பதங்களும் பிரதீகமாக பிரம்மத்தையே குறிக்கக்கூடிய சப்தங்கள். இப்போ நம்மளுடைய மேல என்ன சொல்ல வர்றார்? எதுக்கு இதை சொல்றார் அப்படின்னா, தத்துங்கிறது முதல் பதம். காயத்ரியில் இருக்கக்கூடிய முதல் சப்தமானது, முதல் பதமானது என்னன்னா தத்து. தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பதமானது பிரம்மத்தையே குறிக்கிறது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இவர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய வாக்கியம் என்னன்னா ஓம் தத் சதிதி நிர்தேச பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா இது ஸ்மிருதேஹே ததிதி பிரம்ம சாஸ்வதம், அழியாத சாஸ்வதமாக இருக்கக்கூடிய தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மம். இது ஸ்ருதேஸ்ச தத்பதார்த்தः தத்பதார்த்தோ பிரம்ம. தத்பத அர்த்தம் என்ன அப்படின்னா, தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பிரம்ம. ததேவச்ச ககாரார்த்தः. இதே மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்து எடுத்தோம்னா கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு ஒரு பதம் வருது.
சாந்தோக்கியத்துல கம்னு சொன்னாலும் சரி, கம் அப்படின்னு சொன்னாலும் சரி, டைரக்டா பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு சாந்தோக்கியத்துல உபனிஷத் பாகத்துல வருது. வேதமே சொல்லியிருக்கக்கூடிய உபனிஷத்து, வேதத்தினுடைய சிரோபாகமா இருக்கக்கூடிய உபனிஷத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கம் பிரம்ம அப்படின்னு வேதம் சொல்றது. ஆக இதுல வரக்கூடிய முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரம் இருக்கே, அது பிரம்மம்னு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, 2 பதத்தை எடுத்து காமிக்கிறார். வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஓம் தத்சதி நிர்தேச பிரம்மணஹ திரிவித ஸ்மிருதஹ கம் பிரம்ம அப்படின்னு 2 விஷயத்தை எடுத்து கொடுத்து, முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரம் பிரம்மத்தை குறிக்கிறது. தத்து அப்படின்னு காயத்ரி இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமானது பிரம்மத்தை குறிக்கிறது. ஆக தத்துன்னு சொன்னா பிரம்மம், கம் க அப்படின்னு சொன்னால் பிரம்மம். காயத்ரியில் இருக்கக்கூடிய முதல் பாதமும் பிரம்மத்தையே சொல்றது, பஞ்சதசியில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமும் பிரம்மத்தையே குறிக்கிறது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு எப்படி அர்த்தத்தை புரிஞ்சுட்டாதான் புரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால காயத்ரியுடைய பூர்ண அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு மேல காமயத இத்யார்த்தோ வா காமே 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 ரௌணாதிகோ காமயதே காமீராயதே சயேவ நிரஞ்சனோ காமத்வேன காமத்வேனோ ஜிரும்பதே காமோ அபிதீயதே தத் பரிபாஷயா காமஹ ககாரம் வியாப்னோதி இது ஸ்ருதேஹ. திரிபுரா தாப்பினி உபனிஷத்துல வரக்கூடிய வாக்கியமானது காமயதே காமீஜாயதே, காமயதே காமீஜாயதே சயேவ நிரஞ்சனஹ அகாமத்வேன உஜிரும்பதே, அகாமத்வேன உஜிரும்பதே காமஹ அபிதீயதே தத் பரிபாஷயா காமஹ ககாரம் வியாப்னோதி அப்படின்னு திரிபுரா தாப்பினி உபனிஷத்துல வரக்கூடிய வாக்கியம். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த பரம்பொருளா இருக்கக்கூடியது விரும்புகிறது. எதை விரும்புறது? காமயத்தே காமீஜாயதே, விரும்பினதாக அதுவே யாதொரு அதுவே அந்த பிரம்மமே, அந்த ஆசையானதே பிரம்மமே தான் அந்த ஆசையாகவே ஆகி அந்த ககாரமா காமியாகவே ஆயிடுறது. காமயதே காமீஜாயதே, பிரம்மத்தை தவிர 2வது பதமே இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஆசை அப்படின்றது மட்டும் வேறா, அந்த ஆசையில ஏற்பட்ட அதுலேருந்து அந்த அந்த ரூபம் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன் அந்த ஆசை, அதுவும் அதே பிரம்மமே அப்படின்னு காமோ காமயத்தே காமீஜாயதே சயேவ நிரஞ்சனஹ அகாமத்வேன உஜிரும்பதே அப்படின்னு சொல்லி இந்த ககாரம் அப்படின்றது கம் பிரம்ம. இதுல ககாரம்னு சொல்றோமே கம்முன்னு தானே சொல்லியிருக்கு. கமு அப்படின்னு இம்முன்னு ஒண்ணு மேல ஒரு அனுஸ்வாரம் இருக்கு. கம் பிரம்மன் தானே சொல்லியிருக்கு. அப்ப பஞ்சதசி மந்திரத்துல கம்முன்ற அக்ஷரமா இருந்ததுன்னாக்க அப்ப வேணா அது தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை குறிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா ககாரம் தானே இருக்கு, மேல ஒரு அனுஸ்வாரம் இல்லையே அப்படின்னு ஒரு பூர்வபட்சம் பண்ணிட்டு அதுக்குதான் இவர் என்ன சொல்றார், காமயத்தே காமீஜாயதே, கமு அப்படிங்கிறது அப்படின்ற சொல் இருக்கே அது விரும்புகிறான் அப்படின்ற பொருள். அது கம் காமஹ, கம் அப்படிங்கிறது காமத்தை, காமஹ அப்படிங்கிற சப்தத்தை சொல்றது. அது மன்மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய காமேஸ்வரனாகிய பரபிரம்மம், காமேஸ்வரனாகிய பரபிரம்மம் கமு அப்படின்னு சொல்லுவா. அதனால அதுல இருக்கக்கூடிய க அப்படிங்கிறது காமமே பிரம்மமாக ஆகிறது அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இங்க காமிச்சு காமயத்தே காமீஜாயத்தே அப்படின்னு சொல்றது கமு அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு க இம்முன்னு மேல போட்டு வச்சிருக்க. அந்த கம்முன்னு சொன்னாலும் சரி, அந்த கம்முன்னு எப்படி வந்தது அப்படின்னா ககாரமானது அந்த ஆசையானது பிரம்மமாகவே ஆகிறது அப்படிங்கிறதுனால கம் பிரம்ம அப்படின்னு சொல்லும் போது அதுல க அப்படிங்கிறது அனுஸ்வாரமாகி கம் பிரம்மன்னு சொல்லியிருக்கோம். அதனால தனியா இது மேல புள்ளி வச்சிருக்கேன்னு கம் பிரம்மன்னா தானே பிரம்மம், ககாரத்தை பிரம்மம்னு எப்படி சொல்றதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். காமஹ காமீஜாயதே அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்து காண்பிச்சு இது ககாரமே தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கம் பிரம்ம அப்படிங்கிறத நிர்தேசமாக நமக்கு இந்த இடத்துல எடுத்து காமிச்சிருக்கார். இந்த பஞ்சதசியில இருக்கக்கூடிய இந்த க அப்படிங்கிறது
காமேஸ்வராகிய பரம்பொருள், இதுவே தான் பரபிரம்மஸ்வரூபமே அப்படின்னு முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது தத்து அப்படிங்கிற பதத்தோட அன்வயப்படுத்தியாச்சு. இரண்டாவதா இருக்கக்கூடிய அக்ஷரத்துக்கு வரப்படுறார். சவிதுர் சவிதுர் இது துப்பிரத்யாந்தம் புராவத்சானம் அபகர்த்தாக இத்தியாதி கல்பசூத்ரிய பிரயோகத்வாது. கல்பசூத்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பிரயோகத்தை எடுத்து காமிச்சு புரா வத்சான புரா வத்சாம் புரா வத்சானாம பாகர்த்தாக அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சூத்திரத்தை எடுத்து காமிச்சு இதுல சவிதுர்வரேண்யம்ன்ற பதமானத எப்படின்றத இதுல அன்வயப்படுத்திருக்காரு இந்த சூத்திரத்துல. அந்த சூத்திரத்துல சொல்லி இருக்கக்கூடிய அன்வயத்தை சவிதுர்வரேண்யத்தோட இந்த இடத்துல புரிய வைக்க போறார். எப்படி சொல்றாரு அப்படின்னா, சவிதுர்வரேண்யம் அப்படிங்கிறது ஏகாரம், சவிதுஹு அப்படிங்கிறது என்னன்னா சவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ரிகாராந்த சப்தத்தினுடைய ஆறாவது வேற்றுமை, ஷஷ்டி விபக்தி. சவிதான்னு சொல்லக்கூடிய சப்தத்தினுடைய ஆறாவது வேற்றுமை ஷஷ்டி விபக்தியாக இதை எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூ அப்படிங்கிறது விகுதி விகுதி முடியறதுனால துஹு அப்படி தூன்னு முடியறது. வாஸ்தவத்துல சவிதா அப்படிங்கிற பதமானது சவித்ரு சப்தத்தினுடைய ரிகாராந்த சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தின்னு புரிஞ்சுக்கோங்க. புரா காமான் அபாகர்த்தா அப்படின்னு அபாகர்த்தும் அப்படிங்கிற சொல் என்னன்னா கல்பசூத்திரத்துல இது மாதிரி சொல்லியிருக்கு. சவிதுஹு வரேண்யம், சவிதுஹு வரேண்யம் எல்லாத்துக்கும் பரமசிரேஷ்டமாக இருக்கக்கூடியது. வரேண்யம் அப்படின்னா பரமசிரேஷ்டம். சவிதுஹு இது என்னன்றது சொல்லிட்டார். வரேண்யம் சவிதுர் வரேண்யம்னு சொல்றோமே, இது என்ன சொல்றது அப்படின்னா வரேண்யம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சிரேஷ்டமானது அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் கொடுத்திருக்கார். இந்த வரேண்யம்ங்கிறது ரொம்ப சிறந்தது, ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு காயத்ரியினுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு இது எப்படி ஏகாரக அப்படிங்கிறதோட எப்படி அன்வயப்படுத்துறது. பரமசிரேஷ்டம் சவிதுஹு வரேண்யம் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு பிரம்மத்தை முதல் தத்துன்னு சொன்ன பதத்துக்கு அடுத்தது சவிதுர் வரேண்யம், சவிதுஹு அப்படிங்கிறது சட்டி விபக்தியில் இருக்கக்கூடிய சவிதானுடைய சட்டி விபக்தி, அது ரொம்ப பரமசிரேஷ்டமானது. சவிதுர் வரேண்யம் அப்படின்னு சொல்றது சவித்ரு பதத்தினுடைய அதுதான் ரொம்ப சிரேஷ்டமானது. அது சிரேஷ்டம்ங்கிறதுனால அது பிரம்மம். இதுக்கு மேல சிரேஷ்டம் இல்லை அப்படின்னு எதை சொல்லுவோமோ அதுதான் சிரேஷ்டதமம்னு வேதம் சொல்லும். வேதமே அதை சிரேஷ்டம்னு சொல்றதுன்னா அதுக்கு மேல ஒரு சிரேஷ்டம் இல்லாததுதான் சிரேஷ்டம்னு சொல்லும். அப்படிங்கிறதுனால சவிதுஹு அப்படிங்கிற பதமானது பரமசிரேஷ்டதமம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப உத்தமத்துக்கெல்லாம் உத்தமமானது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இந்த இடத்துல இவர் இந்த ஏகாரத்தோட புரிய வைக்கிறார் அப்படின்னா ச ஏவ சார்த்தஹ ஏகாரஸ்ய தஸ்ய திரிகோணத்வாத் ததா ச ஸ்ருதிஹ சவிதுர்வரேண்யமிதி ஷூங் பிராணி பிரசவே சவிதா பிராணினஹ சூதே இத்யுபக்ரம்ய அப்படின்னு சூத்திரத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து காமிக்கிறார். இதனுடைய வேத பாஷ்யத்திலிருந்து சவிதுர்வரேண்யம்ங்கிற பதத்துக்கான வேத பாஷ்யத்தை இந்த எடுத்து கொடுக்கிறார். திரிகோணா சக்தி ரேகா ஏகாரேன மகாபகேன பிரசூதே தஸ்மாத் ஏகாரஹ ஏவ கிருஹ்யதே இத்யாதி. யதேகாதசமாதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம் பிரம்மாண்டாதி கடாகாந்தம் ஜெகதத்யாபி திருஷ்யதே இது வாமகேஸ்வர தந்திரே ஸ்பஷ்டம் திருஷ்யதே. வாமகேஸ்வர தந்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சு எது ஏகாதசம் ஆதாரம், எது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியதோ சர்வத்துக்கும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியதோ எது ஏகாதசம் ஆதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம், அதனுடைய கோணமே ஏகாரமே திரிகோண மாதிரி இருக்குல்ல. ஏன்னு அக்ஷரம் எழுதினோம்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா திரிகோணம் மாதிரி இருக்கு. ஏங்கிற அக்ஷரமானது இப்படி போட்டு ஒரு கோடு போட்டு கீழே போட்டுட்டு பக்கத்துல ஒரு கோடு இப்படி மேல போட்டோம்னா அதுவே ஒரு திரிகோணம் மாதிரி இருக்கு இல்லையா. அதனால ஏகாரம் அப்படிங்கிறது எது ஏகாதசம் ஆதாரம், எது ஏகாதசம் ஆதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம், பீஜத்தோட திரிகோணமாக இருக்கு. பிரம்மாண்டாதி கடாகாந்தம், பிரம்மத்திலேருந்து ஆரம்பிச்சு கடாகாந்தம் இலுப்புச்சட்டி வரைக்கும்
இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் பிரம்மாண்டாதி கடாகாந்தம் ஜெகதத்யாபி திருஷ்யதே. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அந்த பரபிரம்மஸ்வரூபமே தான் இந்த ரூபத்துல இருக்கு அப்படிங்கிறத இது ஏகாதசம் ஆதாரம். ஏகாதசம்னா என்ன? அக்ஷரங்கள்ல 11வது அக்ஷரம். அப்புறம் 11வது அக்ஷரமா இருக்கக்கூடியது ஏகாரம். எது ஏகாதசம் ஆதாரம். அந்த அக்ஷரமானது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது 11வது அக்ஷரமானது எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அக்ஷரம் அப்படிங்கிறது இதுல காமிச்சு சர்வசிரேஷ்டதமம் அப்படின்னு சவிதுர் வரேண்யம். சவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தமானது சர்வசிரேஷ்டதமம் அப்படின்னு எப்படி வேதத்துல காயத்ரியில சொல்லியிருக்கோ அப்படி எல்லாத்துக்கும் சிரேஷ்டதமமா இருக்கக்கூடிய சப்தமானதுக்கு ஏகாரத்தோட அன்வயப்படுத்தி 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரமானது சவிதுர் வரேண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் சிரேஷ்டதமம்னு அப்படி எப்படி அர்த்தமாறுதோ அதே மாதிரி இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற அக்ஷரமானது எல்லாத்துக்கும் பிரம்மாண்டாதி கடாகாந்தம் ஜெகதத்யாபி திருஷ்யதே. ஜெகத்துன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுமே ஏகாரமாக இருக்கு. 11வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகார அக்ஷரமாக இருக்கு அப்படின்றத சொல்லி இதனால 2வது பாதமா இருக்கக்கூடிய தத்துன்றது முடிஞ்சு விட்டு சவிதுர் வரேண்யம் அப்படிங்கிறது ஏகாரம் அப்படின்னு சொல்லி நிர்ணயப்படுத்துறார். பஞ்சதசியில இருக்கக்கூடிய ஏகாரத்தை பத்தி அதுல சொல்லி பூர்த்தி பண்ணார். எது ஏகாதசம் ஆதாரம் வாமகேஸ்வர தந்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய வாக்கியத்தை வச்சு சர்வசிரேஷ்டதமம் அந்த சவிதுர் வரேண்யம்னு சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தமானது ஏகாரத்தோட சமன்வயப்படுறது அப்படின்னு சொல்லிட்டார். 3வது சர்வேதி பர்கோ தேவஸ்ய தி அப்படிங்கிறது ஈ அப்படிங்கிற அக்ஷரத்தோட சமன்வயப்படுத்த போறார். பர்கோ தேவஸ்ய எல்லாத்துக்கும் உள்ள இருந்து கொண்டு அந்தர்யாமியாக சர்வத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பர்கஹ தேவஸ்ய தி அப்படின்றதுல என்ன சொல்றார் அப்படின்னா பர்கஹ தேவஸ்ய தி எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக ததே. அது எப்படி சொல்றாருன்னா வேதத்துல எப்படி வருது அப்படின்னா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ளேயே தான் புகுந்து கொண்டு அனுப்பிரவேசம் ததனுப்பிரவிஷ்ய அப்படிங்கிற பதம் சொல்லி பிரம்மமானது ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்னலாம் உண்டாச்சோ அவைகள் எல்லாவற்றுக்கும் உண்டு பண்ணி அதுக்குள்ள அனுப்பிரவேசமாக ஆகி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணு உண்டு பண்ணிட்டு அதுக்குள்ள பிரவேசம் பண்றது இல்ல. அப்போ உண்டு பண்ணி பிரவேசம் பண்றது அப்படின்னா உண்டு பண்ணினதுன்னு ஒண்ணு இருக்கே பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாடி அது வேற என்ன ஆயிடுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிரம்மமே இந்த உண்டு பண்றதாக ஆகிடுறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக பரபிரம்மஸ்வரூபம் இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் தானாகவே ஆகி பகுஸ்யாம் பிரஜாயேய பலவிதமாக ஆகி அவைகள் எல்லாவற்றுக்கும் கண்ணுக்கு தெரியாம அந்தர்யாமியாகவும் அந்த பரபிரம்மஸ்வரூபமே இருக்கு. எந்த பரபிரம்மஸ்வரூபமானது பலவிதமாக ஆகி அவைகள் எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக இருக்கோ அந்த பரபிரம்மஸ்வரூபம்னு அர்த்தம். எதுக்கு? பர்கோ தேவஸ்ய தி அப்படிங்கிற சப்தத்துக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஈகாரமானது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது இருக்கு காமகலைன்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது அது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஈ அப்படிங்கிற அக்ஷரமானது பிரபஞ்சத்துல பிரம்மமானது பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அப்படிங்கிற 3 விஷயங்களை சிருஷ்டி பண்ணி அவைகளுக்கும் அந்தர்யாமியாக அதே பரபிரம்மஸ்வரூபமானது இருந்து அவைகள் மூலமாக இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் ஈகாரம். காமகலை அப்படின்னா காமகலைன்னா பரபிரம்மஸ்வரூபமே பிரம்மா விஷ்ணு ருத்ராள்னு 3 பேரை நியமிச்சு உண்டு பண்ணி அவைகளுக்கும் அந்தர்யாமியாக அதே பரபிரம்மஸ்வரூபம் இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்திட்டு போறார் அப்படின்னா அதுல சொல்லியிருக்கக்கூடிய அதே அக்ஷரம் தான் ஈகாரம்னு சொல்லக்கூடிய காமகலை. காமகலைங்கிறது என்ன? சக்தி சிவம் வெவ்வேறு இல்ல, ரெண்டும் சேர்ந்து ஒரே ஸ்வரூபமாக எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கு அப்படிங்கிறது தான் ஈன்னு சொல்லக்கூடிய காமகலை. அப்போ பர்கோ தேவஸ்ய தி
அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல என்ன சொல்றதுன்னா, பரபிரம்மஸ்வரூபமே அகண்டமாக வெவ்வேறாக பகுஸ்யாம் பிரஜாயேயன்னு விரிஞ்சு போய் அதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக தானே இருந்து கொண்டு எப்படி இந்த பிரபஞ்சத்தை பிரம்மா விஷ்ணு ருத்ராள்ன்றவாள நியமிச்சு அவா மூலமாக பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளோ அது மாதிரி ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய காமகலையானதும் இதே அர்த்தத்தை தான் சொல்றது. அதனால வர்கோ தேவஸ்யா தீ அப்படிங்கிறது ஈகாரம், தீதி தாரணம், தகாரோ தாரணா, தீயைவ தாயதே பகவான் ஈஸ்வரः வர்கோ தேவர் வர்கோ தேவோ மத்தியவர்த்தி அப்படின்னு திரிபுரா தாபினி உபநிஷத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பரபிரம்மஸ்வரூபமே பலவிதமாக பகுஸ்யாம் பிரஜாயேயன்னு பலவிதமாக ஆகி அவைகளுக்கு அந்தர்யாமியாக தானே இருந்து கொண்டு எப்படி எல்லா வியாபகாரிகமான விஷயங்கள் எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கோ எல்லாத்துக்கும் சாட்சியா மட்டுமே இருந்துண்டு அந்தர்யாமியாகவே இருந்து கொண்டு எப்படி இருக்கோ அப்படிங்கிறது தான் வர்கோ தேவஸ்ய தி அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தம். அதே அர்த்தமானதுதான் ஈகாரத்தையும் சொல்றது. ஆக முதல் அக்ஷரம், ரெண்டாவது, மூணாவது அக்ஷரம் வரைக்கும் அன்வயப்படுத்திவிட்டார். அப்புறம் நாலாவதா இருக்கக்கூடிய அக்ஷரமானது மகி. மகி அப்படின்னா பிருத்திவி, மகத்வாது கடின்யாச்ச. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுமே மகத்துவம். மகி அப்படின்னா பிருத்திவின்னு புரிஞ்சுக்கலாம். பிருத்திவின்னு சொல்றதுனால பிருத்திவி மட்டும் புரிஞ்சுக்க வேண்டாம். எப்ப பிருத்திவி சொல்லியிருக்கோ அது ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், அப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிருத்திவி எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த இடத்துல மகிங்கிற பதம் சொல்றதே தவிர மகின்னு சொன்னதுனால பிருத்திவியை மட்டும் எடுத்துக்க வேண்டாம். இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிஷ்டானம், எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் மகி. அதுக்கு என்ன சொல்றார்? கடினத்வாது. எப்படின்னா என்னென்ன சொல்றாரு பாருங்க. மகி பிருத்திவி மகத்வாது கடின்யாச்ச. பஞ்சமகாபூதானு, பஞ்சமகாபூதங்களும் பஞ்சமகாபூதானு உபலட்சணமேதது. அதனால வெறும் மகின்னு சொன்னதுனால வெறும் பிருத்திவின்னு நினைச்சுக்க வேண்டாம், பஞ்சபூதங்களையும் சேர்த்துதான் இந்த இடத்துல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மகத்துவம், ஜடத்துவம், மகத்துவம், ஜடத்துவம், ஜடம் தான் அது. காட்டின்யாம் வித்யதே யஸ்மின் அக்ஷரே தத் மகதி லகாரக பரந்தாம. லம்ங்கிறது பிருத்திவி பீஜம், ல அப்படிங்கிறது தான் பிருத்திவி பீஜம். அதனால மகி அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்திவி அப்படின்னு சொல்றோமே, மகி அப்படின்னு சொல்றதுனால லகாரத்தை சங்கேதமாக புரிஞ்சுக்கோங்க. ஆக நாலாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய லகாரமானது காயத்ரி மந்திரத்துல வரக்கூடிய மகி அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தோட புரிஞ்சுக்கோங்க. இந்த லகாரமானது எப்படி இருக்குன்னா, காட்டின்யாம் சாகரம் ச பர்வதம் சப்தத்வீபம் சகானனம் உஜ்வலத்ரூபம் மண்டலம் ஏவோக்தம் லகாரேன பிருத்திவி தேவி மகத்வேன வியாச்சதே. பிருத்திவின்னு சொல்றோமே, எவ்வளவு க்ஷமை அப்படின்னு சொல்லக்கூடிய, எதை பண்ணினாலும் பொறுத்துக்கிறாளோனும் பொறுத்துண்டே இருக்கக்கூடிய ஒரு தேவி பிருத்திவி. அந்த லகாரம் அந்த க்ஷமையை கொடுக்குற, க்ஷமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கான அக்ஷரமானது லகாரம். போராதுக்கு இந்த பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது எல்லாத்துக்கும் கடினம். வெறும் பூமி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், அதுல இருக்கக்கூடிய கடின்யாம் சாகராம். சாகரம்னா என்ன? ஜலம், தண்ணி இருக்கு இல்லையா, ஜலத்தையும் குறிக்கிறது. அதனுடைய காட்டின்யாம், அதுல இருக்கக்கூடிய கடின், எவ்வளவு கடினமா இருக்கு அந்த பூமி அப்படிங்கிறது. கடின்யாம் வித்யதே யஸ்மின் அக்ஷரே தத் மகதி. மகத்துன்னு சப்தத்தினால இவர் சொல்றது வெறும் பிருத்திவியை நினைச்சுக்க வேண்டாம், அதுல இருக்கக்கூடிய ஜலம், சப்த சமுத்திரம், சப்த தீவுகள், இதுல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோ. அப்படி எடுத்துன்னா என்ன ஆகும்னா பஞ்சபூதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் மகி. அப்படிப்பட்ட மகி அப்படிங்கிறது லகாரத்தோட சமன்வயப்படுத்துங்கோ இப்படின்னு லகாரத்தை சொல்லி, லகாரம்ங்கிறது மகி அப்படின்ற பதத்தினால நாலாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய லகாரத்தையும் சொல்லிவிட்டார். இப்போ 4 அக்ஷரம் முடிஞ்சுடுதோ. பாக்கி இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கிறது ஹிருல்லேகை. ஹிருல்லேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷரமானது மூணாவது பாதமாக, காயத்ரியில் இருக்கக்கூடிய மூணாவது பாதமாக இருக்கக்கூடிய
தியோ யோன பிரஜோதயாது அப்படிங்கிறதையும் பரோரஜசே சாவதோம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது பாதத்தையும் சேர்த்து கிருல்லேகை அப்படின்னு இப்ப அன்வயப்படுத்தணும். அதான் பாக்கி இருக்கு. இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தியோ யோனக பிரச்சோதயாது அப்படின்னா நார்மலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நார்மலா காயத்ரி சொல்லக்கூடிய அர்த்தத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, நக நம்முடைய, தியக புத்தியை, பிரச்சோதயாது செலுத்துகிறது, நம்மை நம்முடைய புத்தியை செலுத்துறது. நக நம்முடைய, தியக புத்திகளை என்னுடையது உங்களுடையது எல்லாத்தையும் சேர்த்து எங்களுடைய புத்தியை, பிரச்சோதயாது செலுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். பேசிக்கா லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதை செலுத்துறது அப்படின்னு அர்த்தம். செலுத்துறதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? சிரேஷ்டதனத்துக்கு நம்மளை செலுத்துன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரபஞ்ச விஷயமா இருக்கக்கூடிய இந்த வியாபகாரிகமான விஷயத்திலிருந்து இவைகள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பரபிரம்ம வஸ்துவில செலுத்து. எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, ஆதாரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம் இருக்கோ அதுல என்னுடைய மனதை செலுத்து அப்படிங்கறதான் தியோயோன பிரஜோதயாதுங்கிற பதத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனச பரபிரம்மஸ்வரூபத்தின் அப்படின்னு எந்த ஒரு அகண்டமான அழிவற்ற பரபிரம்மஸ்வரூபம் எதுவோ அதிலே என்னை செலுத்து அப்படிங்கிறதுதான் மேலோட லிட்டரல் மீனிங் தியோயோன பிரஜோதயாதுங்கிறதுக்கு. அதுக்கு ஹ்ரீம்காரத்தை எப்படி இது புரிய வைக்கிறது? இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல இருக்கக்கூடிய அடுத்த பாதமா இருக்கக்கூடிய 4வது பாதமா இருக்கக்கூடிய அது பரோரஜசே சாவதோம்னு சொல்லக்கூடியதையும் அர்த்தம் தெரிஞ்சுட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஹிரிங்காரத்தோட புரிய வைக்கணும். இப்போ பரோரஜசே சாவதோம், பரஸ்வரூபம், ரஜசே ரஜசே 3 குணங்கள். ரஜஸ்ன்னு சொல்றதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு இருக்கக்கூடிய 3 குணங்களுக்கும் அதீதம், அவைகளுக்கு அதீதமானது ஞானஸ்வரூபம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சது 3 குணம் தான். சாத்விக குணம், இல்ல ராஜச குணம், இல்ல தாமச குணம். இது 3த்துக்கு மேல சாதாரணமா இருக்கக்கூடிய பாமரர்களால புரிஞ்சுக்க முடியாத விஷயம். இதுக்கு மேல இந்த குணங்களுக்கு அதீதமா குணாதீதன் அப்படின்னு ஒரு பதத்தை வேதத்துல இதுலயும் சொல்றாரு. கீதையிலையும் குணாதீத ஸ்வரூபத்துக்கு 4வது அத்தியாயத்தை எடுத்துட்டோம்னா இந்த 3 குணங்கள் என்னென்னன்றதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி இவைகளுக்கு எல்லாத்துக்கும் அதீதமான இருக்கக்கூடிய குணாதீதன் நானு, 4 ஆத்மஸ்வரூபமானது குணாதீதன் அப்படின்னு சொல்ல வர்றாரோ அந்த இடத்துல சொல்ற அதே விஷயமானது இந்த பரோ ரஜசே சாவதோம். சாவதோம்னா அதுவாகவே இருக்கு, அப்படியாக நீ ஆயிட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தியோயோன பிரஜோதயாதுன்னாக்க என்னை செலுத்து. எங்க செலுத்து அப்படின்னா அகண்டமான பரபிரம்மஸ்வரூபத்தில் செலுத்து அப்படின்னு சொல்றார். அதுக்கான அர்த்தம் எது அகண்டம் அப்படிங்கிறதுக்கு பரோரஜசே சாவதோம், பரமாகவும் சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய குணாதீத ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியதுல சாவதோம், அதில் என்னை கொண்டு வந்து சேரு. ஆக பிரபஞ்ச விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவைகள் எல்லாம் இந்த பிருத்திவி அப்தேஜு வாயிறு ஆகாசத்தினுடைய சொரூபமாத்தான் இருக்கு. இவைகளுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய குணங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய குணாதீத ஸ்வரூபத்தில் என்னை பிரவேசி, அதுவாகவே ஆயிட்டாய் அப்படின்னு சொல்றது கிருல்லேகை அப்படின்னு சொல்லக்கூடிய, கிருல்லேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இஹ்ஹு இர்ரு ஈ இம்மு நாதம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கிருல்லேகையானது இத குறிக்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த எப்படி இந்த ஹ்ரீம்காரமானது எப்படி இந்த 2 பதத்தோட சேர்த்து சொன்னா அது எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த அவகாசத்துல சொல்லலாம். இது கொஞ்சம் விஸ்தாரமான சப்ஜெக்ட். இது சொல்லி நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல இது ஆரம்பிச்சு மேல சொல்லுவோம். நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கா. அந்தந்த இடத்துல எதெல்லாம் சமாதானமா சொல்ல முடியுமோ அது அந்தந்த இடத்துல சமாதானமா
சொல்லிட்டோம்னு நினைச்சுட்டு இதுல சொல்லி ரிப்ளை எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் கேட்டதை விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல போன்ல ரெக்கார்ட் பண்ணி சொல்ல முடியாததுனால நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இது சொல்லிட்டு வரக்கூடிய அவகாசங்கள்லயே, இந்த அர்த்தங்களை சொல்லிட்டு வரக்கூடிய அவகாசங்கள்லயே இதுல இருக்கக்கூடிய ஏற்கனவே கேட்டு இருக்கக்கூடிய சில டவுட்ஸையும் அதையும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத பிரஸ்தாபிச்சுக்கிறோம். இதுக்கு மேல இந்த காயத்ரியினுடைய இன்னைக்கு சொல்லியிருக்கிறதுல என்னன்னா 3 சதுஷ்பதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பாதத்தோட இருக்கக்கூடிய பூர்ண காயத்ரிக்குள்ள முதல் கூட்டத்துல இருக்கக்கூடிய 5 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய காயத்ரிய எப்படி சமன்வயப்படுத்துறதுங்கிறதுல முதல் 4 பார்த்துட்டோம். 5வது அக்ஷரத்தை மட்டும் அர்த்தத்தை பார்த்து இதுல பரோரஜேசாவதோங்கிறதுல எப்படி சமன்வயப்படுத்துறது, 4வது பாதமா இருக்கக்கூடிய வர்கோ தியோ யோன பிரஜோதியாது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பரோரஜேசாவதோம்னு சொல்லக்கூடிய விஷயத்தோட ஹிருலேக்கையை எப்படி காயத்ரியில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்துட்டோம். அது எப்படி ஹிரீம்காரமானது எப்படி சொல்றது அப்படிங்கிறத அடுத்த அவகாசத்துல மேல பார்த்து புரிஞ்சுடலாம். இந்த முதல் பாதத்துல இருக்கக்கூடிய இந்த அர்த்தங்களை ஸ்பஷ்டமா மனசுல வாங்கிண்டாச்சு அப்படின்னா 2வது கூட்டத்திலையும் 3வது கூட்டத்திலையும் இருக்கக்கூடிய அன்வயப்படுத்துறது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா பார்த்துன்னு போயிடலாம். மேல இது முதல்ல இருக்கக்கூடிய காயத்ரியினுடைய முதல் கூட்டத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். இதுக்கு மேல குருநாதால் கூட இருந்து நமக்கு அடுத்ததையும் புரிய வச்சு மேல மேல நம்மள உன்னதியான ஒரு பரபிரம்மஸ்வரூப நிலைக்கு நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு இந்த அர்த்தங்களை புரிச்சுண்டு நம்மள அர்த்தானுசந்தானமாக இந்த மந்திர ஜபத்தை பண்றதுக்கு குருநாதால் நமக்கு கிருபையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். இந்த கம் கமு அந்த இது கொஞ்சம்